ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சண்டே அன்னைக்கு நான் ஃபுல் டே செஞ்ச ஒர்க்கை தான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக கவர் பண்ணி விலாகாக போட்டிருக்கிறேன். மார்னிங் டிஃபனாக தோசை தான் ஊற்ற போகிறேன். ஸோ தோசைக்கு ரொம்பவே சூட்டபிளான தக்காளி குழம்பு தான். இந்த தக்காளி குழம்பு தோசைக்கு மட்டும் இல்லை, வெண்பொங்கலுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி குழம்பு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, சோம்பு ரொம்பவே முக்கியம். சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு அதோட வத்தல் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும், தண்ணி சேர்க்காம. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி அதோடு ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டான தக்காளி குழம்பு நல்லா சாம்பார் டேஸ்ட்லேயே கிடைக்கும். தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த தக்காளி குழம்பு தேங்காய் சட்னி வச்சு 3 விதமாக டிஃபன் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த தக்காளி குழம்பு தோசை, பொங்கல், சப்பாத்தி 3க்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷை வச்சு ரெடி பண்ணி நம்ம 3 டிஃபனாக கெஸ்ட்டு கூட ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஈஸியாகவும் செஞ்ச மாதிரி இருக்கும், வெரைட்டியாக செஞ்ச மாதிரி இருக்கும். நான்வெஜ்ஜாக இன்றைக்கி சிக்கன் தான், பிராய்லர் சிக்கன் தான் எடுத்தது. பிராய்லர் சிக்கன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பிராய்லர் சிக்கன் எடுத்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராய்லர் சிக்கன் தான் எடுத்தது. சிக்கனுமே குழம்பு மட்டும்தான், ஃப்ரை எதுவும் பண்ணலை. ஸோ சமையல் வேலை ரொம்ப ஈஸியாகவே இருக்கும்னு சொல்லி வேறு மற்ற சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சோஃபா கவரு காலையிலே ஊற வச்சது இருந்துச்சு. ஸோ அதையும் அலசி போட்டு அதை கொஞ்சம் நேரம் கம்ஃபர்ட்டில் ஊற வச்சுட்டு காய போட்டோம்னா நல்லாவே ஸ்மெல்லாக இருக்கும். இந்த ஸ்மெல் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஹால் ஃபுல்லாக அப்படியே அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால் நான் எப்பயுமே சோஃபா கவரு, வீட்டில் இருக்க ஸ்க்ரீன் எல்லாத்துக்குமே கம்ஃபர்ட் போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ நல்லா ஹாலே ஒரு வாசமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே மேட்டு நிறைய விஷயங்களுக்கு நான் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது மூலமாக ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு எப்பயுமே ரேஷன் கடையில் எந்த நாள் போனாலும் பொருள்லாம் போடுவாங்க. இன்றைக்கி ரேஷன் கடையில் போய் வாங்க வேண்டிய ஜீனி, துவரம்பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த துவரம்பருப்புங்கிறதுனால நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சோம்னா 1 மந்த் கிட்ட அது நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். இது மூலமா வண்டு எதுவும் வராது. சண்டே எப்பவும் போல் மாவரைச்சி வச்சாச்சு. இந்த வட்டம் ரொம்பவே கம்மியாக தான், இட்லிக்கு மட்டும் அளவாக மாவரைச்சி வச்சேன். மற்ற நேரம் சிறுதானியத்தை வச்சு பாசிப்பயிறு தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அரைச்சி வச்சாச்சு. மாவை அரைச்சி முடிச்சுட்டு பச்சரிசி, கொஞ்சமாக உளுந்து, வெந்தயம் போட்டு ஆப்பத்துக்கு தான் ஊற வச்சேன். கொஞ்சமாக சாப்பாடை மதியம் வைக்கிறப்பயே சேர்த்து வச்சுட்டேன், ஆப்ப மாவில் சேர்த்து அரைக்கிறதுக்காக. மதியம் சிக்கன் குழம்பு வச்சு ஒயிட் ரைஸ் சூடாக வச்சு சாப்பிட்டாச்சு. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சிக்கன் குழம்பு சமைச்சது போட்டதுனால நான் இந்த வீடியோவில் அதை சேர்க்கலை. மீஷோ ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தது, இன்றைக்கி வந்துருந்துச்சு. அதை தான் ஓப்பன் பண்ணுறேன். வால் அதன்சிவ் ஹூக் தான் இது. ஒரு 10 பீஸ் இருக்குது. இந்த 10 பீஸோட ரேட்டு என்ன அப்படின்னா 120 தான். நல்ல ரிவ்யூஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஹூக்கு ஆர்டர் போட்டேன். நிறைய விஷயங்களுக்கு எனக்கு இப்போ ஹூக் தேவைப்படுது. ஸோ அதுக்காக இது நல்லா ஒர்த்தாக இருக்குங்கிறதுனால நம்பி தான் இதை ஆர்டர் போட்டிருக்கிறேன். பார்க்கவே நல்லா கிளாஸி லுக்காக இருந்துச்சு. சரி, ஏதாவது ஒரு பொருள் வந்தாலே போதும், உடனே அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும் அப்படிங்கிற தாட்டு எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ அந்த வேலையை தான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். இது மெயினாக எனக்கு கிச்சனுக்காக நிறைய யோசிச்சு இதை வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ ஒரே மாதிரி கிச்சன் பார்த்தாலும் நம்மளுக்கு போர் அடிக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸை அப்பப்போ பண்ணோம்னா நம்மளுக்கே கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸை நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ அது மூலயமா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸும் இடம் அதிகமாக கிச்சனுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா என்னோடய கிச்சன் ரொம்பவே சின்ன கிச்சன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும், நிறையா அந்த இடத்துல டம்ப் பண்ணி போட வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து ஒவ்வொன்றா பிளான் மாற்றி ஒவ்வொன்றையும் வேறு வேறு இடத்துல ஆல்டர்னேட் பண்ணி நான் செஞ்சிட்ருக்கிறேன்.
இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸை வந்து நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். அந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிச்சனுக்குள்ளே வரணும், ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து நிறையவே வருது. இப்போ நான் செஞ்சிட்ருக்க விஷயங்கள் மூலயமா நிறைய வந்து மாற்றத்தை வந்து அதில் நான் பார்த்த மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பாத்திரம் வந்து அதிகமாக வந்து இப்போ சேர்றதில்ல கழுவுறதுக்கு. கிச்சன்லேயே நிறைய ஸ்பேஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். கிச்சன் பார்க்கவே கொஞ்சம் அழகான மாதிரி இருக்குது. இன்னுமே வந்து நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொன்றா யோசிச்சுட்ருக்கிறேன். முதல்ல நான் நினைப்பேன், சின்ன கிச்சன் டம்ப் பண்ணி வைக்கிறோம், நல்லாவே இல்லை, கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கலாம் அப்படி இப்படின்னு தாட்டெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னோடய தாட் வந்து சின்ன கிச்சனையே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி அழகாக மாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்ட்டு இருந்தால் மோட்டிவேஷனாக வந்து கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சண்டே ஈவினிங் எப்பயும் போல ஒரு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஆலிவ் விதை போட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணேன். நைட் டின்னருக்கு மதியம் வச்ச சிக்கன் குழம்பு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சப்பாத்தி போட்டு டின்னர் வேலையும் முடிச்சிட்டேன் ஈஸியாக. மதியானமே பச்சரிசி வந்து ஊற போட்டிருந்தேன் ஆப்பமாக வரைக்கிறதுக்காக. இப்போ மீதம் இருக்க சாப்பாடை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்தில் வந்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பச்சரிசி, உளுந்து, வெந்தயத்தை போட்டு அதோட உப்பு போட்டு நல்லா ஒரு சுற்று பிளெண்ட் பண்ணிவிட்டு, இதில் முக்கியமாக நம்ம சேர்க்குறது வந்து தேங்காய் தண்ணி, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த தேங்காய் தண்ணியை வச்சு அரைச்சிட்டு, இது பத்தாததுக்கு நான் ஃப்ரிட்ஜ் வாட்டர் வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால ஃப்ரிட்ஜ் வாட்டரை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். நல்லா மையாக அரைச்சாச்சு. இது காலையில் பார்த்துருந்தோம்னா நல்லா பொங்கி வந்திருக்கும். ஸோ நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் ஆப்ப தோசை ஊற்றினோம்னா சூப்பராக வரும். இதில் வந்து ஊற்றுறப்ப நல்லா நிறைய தண்ணி கலந்து நம்ம வந்து ஊற்றணும். அப்போ தான் ஆப்ப மாவு ஊற்றுறதுக்கு ரொம்பவே நல்லா வரும். இதுக்கு சுண்டல் குருமா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன். அப்புறம் எப்பயும் போல் பச்சை பயிறு முளைக்கட்டுறதுக்காக காலையில் ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து வடித்து வச்சுட்டேன் கொலாண்டரில் போட்டு. இது காலையில் நல்லா முளைக்கட்டி வந்துடும். பாதாம் பருப்பு ஊற வச்சாச்சு காலையில் சாப்பிட்றதுக்காக. இதோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.